Hey guys, welcome back. சண்டே லஞ்ச் டைம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட்டு போல இருக்கு. ஏன்னா இது நான் சாப்பிட்டதில்லை. மலேசியாவில் நிறைய இடத்துல இருக்குது, பட் எனக்கு அது பெருசாக பிடிச்சதில்லை. அதனால் நான் அது சாப்பிட்டதில்லை. சின்ன சைஸ் கேக்டஸ் மாதிரி இருக்கும், ஆனால் அது பிஸ்கட் மாதிரி இருக்கும் போல இருக்குது ஒரு ஸ்வீட்டு. அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இவர் ரொம்ப நாளாக என்கிட்ட இந்த சுரோஸ்ன்னு ஒன்று இருக்கே, அதை வாங்கி கொடு அதை வாங்கி கொண்டு கேட்டுக்கிட்டே இருக்காரு. கொஞ்சம் உப்பு டேஸ்ட் இருக்கு, உப்புலையும் இருக்குது. நம்ம எப்படி வேணாலும் அதை பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி லட்டின் அமெரிக்கன் ஸ்ட்ரீட் ஃபுட்டு தான் பண்ணி காட்ட போகிறாங்க. ஸ்வீட் சுரோஸ், சுகர் கோட்டட் கிறிஸ்பி ஸ்நாக், ஈஸி சாக்லேட் சோஸ், ஏதோ சொல்கிறாங்க. என்ன இருக்கிறத உள்ளே போய் பார்க்கலாம். இது ஒரு 10 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு இனிக்க சூரா செம்மயா சமைக்கிறோம், பயங்கரமா ருசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க. எஸ் வெல்கம் யூ. அப்படியே விடா பச்சை தண்ணி, சக்கரை, வா இவ்வளவா எண்ணெய் கட்டி அப்படியே கரைஞ்சிடும். விடு, அப்படியே கரைஞ்சிடும். அது ஒரு ஷேப்பில் வரும். அந்த நொசல்ஸ் இருக்கு, அதை போட்டு இப்படி இப்படி தள்ளி எடுப்பாங்க. இங்கே நிறைய பேர் அதை பிடிக்கும், வாங்கி வாங்கி சாப்பிடுவாங்க. இப்படி கட்டுறது உடைச்சு ஊத்தின முட்டை, கேக்கு செய்யற மாதிரி தான் இருக்கு. நானும் சீனியை விட்டுட்டு செய்ய வேணுமில்ல. உப்பு ஃப்ளேவரில் சீனி போட்டால் தான் அந்த பதம் வரும். சக்கரை ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய், ஸ்வீட்டாக செஞ்சு வச்சாலும் அப்பப்போ திங்கலாம். எங்க நம்ம ஊர் முறுக்கதாங்க அவங்க வேற மாதிரி பண்றாங்க. ஆனா இங்க இதை விட குண்டா இருக்கும். வெளிநாட்டு முறுக்குன்னு சொல்லுங்க, சிவராசு வேறு வச்சா வெளிநாட்டு முறுக்கு. அம்மா இப்படி சுடுவோம், அவங்க நீட்டு நீட்டா சொல்லுவாங்க. சோம்பேறி பசங்க. வெள்ளக்காரனா என்னமோ ஏதோ ஒன்று நினைச்சானுங்களே. இதுதான் கொஞ்சம் பெருசு, லென்த்தாகவும் இருக்கும், திக்காகவும் இருக்கும்.
நான் கரெக்டா அடுத்தது சொல்றேன். புளிகிறதுக்கெல்லாம் சேவ் வைக்கிறாங்க. புளிஞ்சு எடுக்கிறது தான் வேணும். இதுக்கு தான் சாக்லேட் சாஸ் செய்கிறாங்க போல. அவ்வளோதான். எப்படி காலேஜ்ல வந்து நம்ம இங்கே சாப்பிடுவோமே அந்த பென்சில் அது மாதிரி ஃப்ளேவர்ஸில் இருக்கும். தூரத்தில் இருந்து பார்த்தா சொசேஜ் மாதிரி இருக்கு. லென்த்தை கூட வச்சு வெட்டுனாங்கன்னா மடங்கு. சர்க்கரை எனக்கு நிறைய சுகர் பார்த்த உடனே ஒரு மாதிரி தலை ஆடு. அது வேற. இன்னும் திக்காகணுமோ? என்ன கலர் கரு கரு நல்லா இருக்கு. அம்மி இருக்கு. இந்த ஃப்ளேவர் இல்லாமலும் சாப்பிடலாம். இதுல சீனியை போட்டு சின்னமன் பவுடர் கலந்துட்டு அதை உருட்டுவாங்க. உருட்டு அந்த சின்னமன் ஃப்ளேவரோட நல்லா வரும் அந்த சின்னமன். இல்ல இது இப்போ மூணாவது இல்ல, மூணாவது அதுலயும் போட்டிருக்காங்க. ஆல்ரெடி அதில் தான் இருக்குங்கள. இதை எடுத்து இப்போ சாக்லேட் சாஸில் நினைக்கணுமா? ஓவர் ஸ்வீட்டாக இருக்குமோ? கேமராவை இனிக்கிறது கேமரா இனிக்கணும். எல்லாரும் வாங்கி போறாங்க. சொந்தக்காரங்க நம்ம சொந்தக்காரங்க திரிகிறாங்க. மழை பெய்ய வருது. ஒரு ஒன்று சாப்பிடலாம் எனக்கு. இதே கொஞ்சம் உப்பு தூவுனா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி நிறைய திம்பேன். ட்ரெயில ஊற்றி எடுத்தா சாக்லேட் வந்துடும். எல்லாம் ரெடி. இது மட்டும் உப்பு டேஸ்டா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஆஹா, ரெண்டு தான் சாப்பிட முடியும். இதுக்கு பார்க்கும் போதே சுகர் ஏறின மாதிரி இருக்கு. சின்ன பிள்ளைங்களுக்கு பிடிக்கும். தாத்தா போத டேஸ்ட் அல்லு தாத்தா. குருமே முடிஞ்சு போகுது தாத்தா.
இதுவே இப்போ காரமாக இருக்குன்னு. நம்ம அமெரிக்கா போயிருக்கல இந்த சூரோஸ் சாப்பிட்டோம், அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. அந்த சூரோஸை நம்மளும் சமைச்சு சாப்பிடணும்னு ஒரு ஆசை. இன்னைக்கு வெண்ணெய் கட்டி சக்கரை முட்டைலாம் பொத்து ஊத்தி மாவுல பிசைஞ்சு அழகான அச்சுல எண்ணெய் சட்டில புழிஞ்சு ஊத்தி அதை பொரிச்சு எடுத்து சீனி பட்டை பொடிலாம் தூவி எடுத்து சாப்பிடுறதுக்கு வெளியில நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாவும் உள்ள நல்லா மெது மெதுன்னு சாப்பிட்டாவும் சாப்பிடுறதுக்கு வேற லெவல். அதோட சிறப்பே சாக்லேட் சாஸ் செஞ்சு அதை தொட்டு சாப்பிடுறதா. அந்த சாக்லேட்டோட மனமும் அந்த சாக்லேட்டோட சுவையும் அதுல தூள பட்டை வாசனையோட கமகமன்னு வேற லெவல் தீனி. நம்மளும் சூரோஸ் செஞ்சு சாப்பிட்டாச்சு. சூரோஸ் அருமையா இருக்கு. நல்லா வாங்க ஊரை பாருங்க, ஊரை பாருங்க, வீட்டை பாருங்க. ஆனால் நம்மளோட டேஸ்ட்டுக்கு நம்ம அதை புளிப்பா என்னது உப்பா செஞ்சணும். இல்லை அதான் என்னதான் இருந்தாலும் நம்மெல்லாம் வந்து கார பாய்ஸ். காரம் தான் நமக்கு செட் ஆகும். ஸ்வீட்டு இப்படி லைட்டாக நக்குனா கூட அந்த காரத்தை ஈக்குவல் பண்ணுறதுக்கு சாப்பிட்லாமே தவிர ஸ்வீட்டை தனியாக தந்தால் நமக்கு அலர்ஜி. அது சின்ன வயசுலேருந்து அதான் நிறையா பேர் வந்து இந்த ஸ்வீட் டூத்தெல்லாம் இருக்கும். எனக்கு அந்த பழக்கமே கிடையாது. நமக்கெல்லாம் கார டூத். பச்சை மிளகாய் எடுத்து அங்கின்னு கடித்து சாப்பிட்டு வளர்ந்துட்டேன் நான். என்ன பண்ண சொல்கிறீங்க? இதை பார்க்கும்போதே ஒரு மாதிரி அப்படியே மயக்கமாக வருது. இவன் சொன்ன மாதிரி இதை வந்து லைட்டாக நம்ம முறுக்கு சாப்பிட்டா ஒரு டேஸ்ட் வரும்ல, அது மாதிரி சுட்டு அவங்க சினமன் பவுடர் போட்டதுக்கு பதிலாக நான் சில்லி ஃப்ளேக்ஸை போட்டு சுரோஸை காரமாக செஞ்சு வேணால் சாப்பிட்லாம். இப்படி இருந்துச்சுன்னா சும்மா மனசு போனக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு சூரோஸை எடுத்து கடிக்கலாம். சூரோஸுக்குள்ளே ஆல்ரெடி சீனி போட்டிருக்கு, மேலே அதுக்கு சீனி தூவி இருக்கு, சாக்லேட் சிரப் போடுக்கும் அதுக்குள்ளே சீனியெல்லாம் போட்டிருக்கு. இப்போ இது மூணையும் சேர்த்து திங்க நல்லா கோழி மீன் இல்லை ஆடு சாப்பிட்டு இந்த நாக்கு வந்து அப்படி இருக்கும்போது அப்போ ஒரு 2 சூரோஸ் கொடுப்பா அப்படின்னு எடுத்து அஞ்சாங்கன்னு சாப்பிட்லாம். அவ்வளோதான், தட்சி. பார்ப்போம், எப்போயாவது ஒரு 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 மூடு வரும்போது இதை நாங்கள் லைட்டாக காரமாக செஞ்சு சாப்பிட்டு பார்ப்போம். இது வரைக்கும் சூரோஸ் சாப்பிட்டதில்லை. லெட்ஸ் ட்ரை. உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.